வேலை தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு ஓஞ்சு போயிட்டீங்களா? அப்போ உங்களுக்கான வேலை தான் இது. சொந்த தொழில்லாம் செஞ்சு லாஸ் ஆகி போயிருவீங்க. யாரையும் நம்பி ஏமாறவும் முடியல. மற்றவங்கள குத்தம் சொல்ல முடியாது. என் மேல மிஸ்டேக் இருக்கு. அதனால என் தொழில் லாஸ் ஆகி போச்சு. அப்படிங்கிறவங்க வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை சார், நான் இப்போ தான் ஒரு குறிப்பிட்ட அளவு படித்து முடிச்சிருக்கேன். இல்லை சார், நான் படிக்கலை. எனக்கு ஒரு நார்மலான வேலை இருந்தால் போதும். அந்த வருமானத்தை வச்சு நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா பேத்துக்கும் இந்த வேலை பொருந்தும். அப்படி என்னப்பா வேலை அப்படின்னீங்களா? இந்த வேலை பார்க்குறவங்க நம்ம கூடயே தான் இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருமே பரபரப்பாக சொல்லுவாங்க, இப்படிலாம் ஒரு தொழில் இருக்கா, இப்படிலாம் ஒருத்தவங்களாம் வேலைக்கு போகிறாங்களா, இப்படிலாம் வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் என்ன வேலைன்னு தெரியாது. திடீர்னு இந்த வேலையை கேட்டோன்னே இப்படிலாம் ஒரு வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், அதாவது நம்ம எப்படி சொல்கிறதுனா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வேலை இருக்குது. சரிங்களா? அது நம்ம கூடயே தான் அவங்க பயணிக்கிறாங்க. அந்த வேலையை பற்றி நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த வேலைக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. சரிங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில்லுனா நமக்குன்னு ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீமோட டெய்லி கான்டாக்டில் இருக்கணும். டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது, நம்ம அந்த வேலை சம்மந்தமாக போகிறோன்னா அந்த வேலையில் இருக்க முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். இது 3 இருந்தாலே போதும், இந்த வேலை செம்மையாக பார்க்கலாம். அதே சமயம் நீங்கள் பைக் பிரியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். இந்தியாவின் முதுகெலும்பு யார்? விவசாயி. அதே மாதிரி இவங்க தான் இந்த கம்பெனிக்கே முதுகெலும்பு. இவங்க தான் இந்த கம்பெனியோட ஆணி வேறு. சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க இவங்க தான் கம்பெனியோட ஓனர்னே சொல்லுவாங்க. ஆனால் இவங்களும் மாத சம்பளம் வாங்கிட்டு தான் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படி என்னடா வேலை, சும்மா கொலன்னு இழுத்துட்டே இருக்கியே அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, இந்த வேலையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? இது எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. சரிங்களா? அந்த கம்பெனியே முன்னாடி வந்து உங்களுக்கு சேஃப்டியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான், இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் உன்னை வேலைக்கே எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது டிகிரி படிச்சுக்கணும், அதை படிச்சுக்கணும், இதை படிச்சுக்கணும் கான்செப்ட்லாம் இல்லை. நீ சேஃபாக இருக்கணும். நீ சேஃபாக இருந்தேன்னா தான் உன்னை நான் வேலைக்கே எடுத்துக்குவேன் அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா? அதாவது நான் பைக் பிரியர்கள்னு சொன்னேன் இல்லைங்களா? உங்கள் பைக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அதாவது உங்கள் டயர் முதற்கொண்டு கண்டிஷனில் இருக்கணும். உங்கள் பைக்கில் 2 பக்கமும் மிரர் இருக்கணும். ஓகேவா? மிரர் இல்லாமல் கெத்து காமிச்சிலாம் ஓட்ட முடியாது. சரிங்களா? அப்புறம் சொன்னேன் இல்லைங்களா, பின்னாடி ஒரு சிக்கல் இருக்குன்னு, பைக்கில் பறக்கலாம் முடியாது. கரெக்டான ஸ்பீடு 50, அவ்வளோதான். மினிமம் ஸ்பீடே நீங்கள் சிட்டிக்குள்ளே 40லேருந்து 30லேருந்து 50க்குள்ளே தான் ஓட்டியே ஆகணும். சரிங்களா? ஏன்னா டெய்லியும் நீங்கள் பைக்கில் தான் ரவுண்ட் அடிக்க போகிறீங்க. சரிங்களா? அதுக்கு சம்பளம் அவங்க கொடுத்துருவாங்க. சம்பளம் இல்லாமலாம் வேலை பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? இப்படி என்னன்னா இப்படிலாம் ஒரு கம்பெனி இருக்குதா, இப்படிலாம் வேலை நடக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா? விஷயமே இதில் தாங்க இருக்குது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ரூட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த குறிப்பிட்ட ரூட்டுக்குள்ளே நீங்கள் டெய்லியும் ட்ராவல் ஆகும். அதனால தான் பைக் பிரியர்களுக்கு இந்த வேலை பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் நீங்கள் ரவுண்ட் அடிப்பீங்களா? தாராளமாக அடிங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வேலையில் இந்த 50 கிலோமீட்டருமே நீங்கள் வாட்ச் பண்ணணும். 50 கிலோமீட்டரில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு அப்டேட் வரணும். சரிங்களா? என்னடா எல்லாம் நடந்தாலும் அப்டேட் நடக்கணும். அங்கே திடீர்னு ஒருத்தர் ரோட்டில் எவனா தோண்டிடுவான், திடீர்னு அங்கே ஏதாவது கரண்ட்டு போயிடும். ஆமையா, ஈபிக்காரங்க, வாட்டர் போர்டு, ஹைவேஸு, திடீர்னு கேஸ் லைனு, திடீர்னு அங்கே ஒரு ப்ரைவேட் லேண்டில் வேலை நடக்குது. எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரணும். அதுதான் இந்த வேலையோட ஸ்பெஷாலிட்டியே. அப்படின்னு நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா கவர்மெண்ட் வேலையாது. கவர்மெண்ட் வேலை இல்லை, அது ப்ரைவேட் வேலை தான். கவர்மெண்ட்லேயும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க ப்ரைவேட்லேருந்து இந்த கவர்மெண்ட் வேலை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இவங்களும் உங்கள் கூட டெய்லியும் வண்டியில் ட்ராவல் பண்ணுவாங்க தான். டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க தான். சரிங்களா? உங்கள் பக்கத்துலேயே கூட வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். அவ்வளோதான். இவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல கூட்டமாக நிற்பாங்க, கும்பலாக நிற்பாங்க. அது ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு அதை கவனிச்சுட்டு நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க தான் இந்த ஆட்கள். என்னப்பா இந்த வேலை இப்படி சவ்வாட்டை இழுக்கிறியா அப்படிங்கிறீங்களா? இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த கம்பெனியோட முதுகெலும்பே இவங்க தான் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நான் இந்த வேலையை பற்றி ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இவங்க தான் பேட்ரோலர்ஸ்னால் ரோந்து பணியாளர்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. யார் இவங்க பேட்ரோலர்ஸ்? ஒருவேளை நான் அந்த ஹைவேலெலாம் பேட்ரோலர்ஸ் பிடிச்சி நின்று இருப்பாங்களே, அதுவும் அப்போ கவர்மெண்ட் வேலை தானே, நீ என்ன ப்ரைவேட் வேலைங்கிற அப்படின்னு கேட்காதீங்க. சிம்பிளாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபோன் இது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே ஃபோனை நம்பியே போயிடுச்சு. இந்த பேட்ரோலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா சிம் கம்பெனி, இந்த கம்பெனியோட முதுகெலும்பே இவங்க தான். சரிங்களா? இவங்க கரெக்டாக அப்டேட் கொடுக்கல, கரெக்டாக ஏதாவது விஷயம் நடக்காமல் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வாட்டர் லைன் தோண்டிடுவாங்க, எங்கேயோ இடத்துல ஈபி லைனோ வேலை பார்த்துருவாங்க. அங்கே இவங்க சம்பந்தமான கேபிள்கள் கட் ஆகப்படும்.
கட் ஆயிருச்சுன்னா என்ன நடக்கும்? அங்கே ஒரு கும்பல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் ஜேசிபி தோண்டிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? கட் ஆனதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்து என்ன பிரயோஜனம்? சரிங்களா? அதை நடக்காமல் தடுக்கிறதே இவங்க தான். சரிங்களா? இந்த பேட்ரோலர்ஸ் கரெக்டான அப்டேட் கொடுக்கும்போது தான் இந்த வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கும். பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை பேர் எதுக்கு நிற்கணும்? எத்தனை பேர் எதுக்கு இதை வந்து வேடிக்கை பார்க்கணும்? வேடிக்கை பார்க்குறவங்கள தவிர்த்து குறிப்பிட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கோட முக்கியமான ஆட்கள். இந்த முக்கியமான ஆட்கள் தான் இந்த பேட்ரோலர்ஸ். இந்த பேட்ரோலர்ஸ் வந்து அங்கே நிற்கவே மாட்டாங்க. சரிங்களா? அவங்க எதுக்கு நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் கேட்டுட்டு அவங்க டீம்கிட்ட சொல்லிடுவாங்க. டீம் ஆளை அனுப்பிச்சு அவங்க பார்த்துக்குவாங்க. பேட்ரோலுக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் 120 கிலோமீட்டர்லாம் ஒரு நெட்வொர்க்கில் இருக்குது. சரிங்களா? இதை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணும் இவங்க. ரவுண்ட் அடிக்கிறதுனா சும்மாலாம் ரவுண்ட் அடிக்கக்கூடாது. அங்கே என்னென்ன வேலை போகுது, அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, நம்ம ரோட்டோட இடது பக்கம் போகிறோன்னா நம்ம ரூட்டு இடது பக்கம் இருக்கா, வலது பக்கம் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஏதாவது வேலை நடக்குமா, நாளைக்கு ஏதாவது வேலை நடக்க போகுதா, எல்லா அங்கே அப்டேட்டையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த வேலையில் நீங்கள் தான் ராஜா. விஷயமே அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்டேட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, டெய்லி கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கணும் உங்கள் குரூப்போட. இதெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வேலையில் ராஜா. வேலை ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இதுதான் நான் சொன்ன வேலை. இதில் வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை சேஃப்டி பண்ணி கொடுத்துருவாங்க. நீ சேஃப்டியாக இருந்தால் மட்டும் உன் பைக் நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் இந்த வேலைக்கே வர வைப்பாங்க. இந்த வேலைக்கு யார் வேணால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போகலாம். இப்படி ஒரு வேலை இருக்கானே யோசிக்காதீங்க. சிம்பிளாக போய் கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவங்களே சொல்லிடுவாங்க. என்னப்பா வேலை, நீ என்னமோ புதுசாக சொல்கிறியே, என்னமோ நாங்கள் பார்க்காத வேலையாக சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இந்த வேலைனால உங்களுக்கு வே ஆஃப் திங்கிங் வரும், வே அப்ரோச் வரும். அதாவது வே ஆஃப் திங்கிங்னா நீங்கள் இந்த வேலையின் மூலயமா கிடைக்கக்கூடிய அனுபவத்தினால நீங்கள் யோசிக்கிற திறனே மாறுபட்டுரும். செல்ஃப் அப்டேட்டு கூட மாறும். டெய்லியும் நீங்கள் ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்திருப்பீங்க. ஒரு வே ஆஃப் திங்கிங்கு, ஒரு வே ஆஃப் அந்த அப்ரோச், அவங்க கூட நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிற விதங்கள்லேருந்து எல்லாமே மாறும். அந்த அளவுக்கு உங்களை ட்ரைனிங் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால தான் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக ஆகக்கூடிய வாய்ப்பும் இதில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன வேலை இவ்வளோ ஈஸியாக இருக்கே, நல்லா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, என் சம்பளத்தை பற்றி மட்டும் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறீங்களா? ஒவ்வொரு நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சம்பளமும் மாறப்படும். ஆனால் உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நான் சொல்கிற வேலையிலேருந்து மேலே ஒவ்வொரு படிப்படியாக ஏறி போகிறதும் உங்கள் திறமையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம காரணமே சொல்லிகிட்டு இருந்தோம்னா அதே இடத்துல தான் இருக்க முடியும். ஒரே இடத்துல தங்கின குட்டையாக தான் இருக்கும். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லைன்னு நான் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் திறமையை பொறுத்து நீங்கள் ஒவ்வொரு லெவலாக ஏறி போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உடனே பேட்ரோல் வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு நெட்வொர்க்லேயும் இந்த வேகன்சி எப்பயும் மந்த்லி இருந்துகிட்டே தான் இருக்கும். வேலையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை பொறுத்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இதை பற்றி இன்னும் தெரியணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன். கலெக்ட் பண்ணி கூட சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு நம்மளுக்கே கூட பயணிக்கக்கூடிய இன்னும் தெரியாத தொழில்கள் எவ்வளவோ இருக்குது. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கிடைச்சாலோ, இல்லை நல்ல கண்டென்ட் என்ன கிடைச்சாலோ நான் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.